நம்ம ஒட்டன்சத்திரம் ஏரியாவில் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இண்டிவிஜுவல் பில்டிங்க்கு வந்து ஆரோ பிளான்ட் வந்து இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம், ஸோ எதுக்காக இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டும்போது நிறையா பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா சம்பு கட்டுறதுக்கு மறந்துடுறாங்க. ஸோ சம்புன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயன்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஏன்னா நீங்கள் போரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா சம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக சம்பை பேஸ் பண்ணி நீங்கள் நிறையா வந்து உங்கள் வாட்டர்னால் வர ப்ராப்ளத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆர்ஓ யூனிட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு வந்து சம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்குமே வந்து சம்ப்லேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மாடியில் அப்ஸ்டேரில் வந்து அதுக்குன்னு தனியாக பில்டிங் கட்டாமல் ஷெட்டு போடுற செலவெல்லாம் மிச்சம். நீங்கள் கீழே வந்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம். எவ்ரிஒன், ஐ எம் மனோஜ் குமார் ஃப்ரம் லியா அக்வா. நாங்கள் மதுரையில் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனி வந்து வச்சுருக்கோம். ஸோ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆர்ஓலேருந்து கமர்ஷியல் ஆர்ஓ, இண்டஸ்ட்ரியல் ஆர்ஓ, வாட்டர் சாஃப்ட்னர்ஸு, டிஎம் பிளான்ஸு, வாட்டர் கூலர்ஸ் அண்ட் டிஸ்பென்சர்ஸ்ன்னு சொல்லி ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற எல்லா கேட்டகரியுமே வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒர்க் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒட்டன்சத்திரம் ஏரியாவில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பில்டிங்க்கு வந்து கமர்ஷியலாக ஆர்ஓ பிளான்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைட்டில் எதுக்காக ஆர்ஓ பிளான்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம், இதில் வர்ற வேஸ்டேஜை அவங்க எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 எல்பிஹெச் ஆர்ஓ பிளான்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு வந்து பெர் டே வந்து மேக்ஸிமம் வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து ஒரு 1000 லிட்டர் வந்து நீடு இருந்தது. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு 500 எல்பிஹெச் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இவங்களுடைய போர் வாட்டர் வந்து இல்லை கிணறு வாட்டர், ஸோ ரெண்டுமே வெல் வாட்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சம்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 10,000 லிட்டர் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ சம்ப்லேருந்து நம்ம ஃபீடிங் வாட்டரை எடுத்து நம்ம இந்த ஆர்ஓ யூனிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பில்டிங்கில் எல்லா இடத்துக்குமே ஆர்ஓ வாட்டர் வருமா அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த சம்பை வந்து பர்டிகுலர் லைனுக்கு வந்து நம்ம வேறு பர்பஸ்க்கு இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ மக்காச்சோளம், வாழை, தென்னை, நெல் பயிர்னு சொல்லி அவங்களுடைய லேண்டில் வந்து விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆர்ஓ பிளான்ட்டோட வேஸ்டேஜை வச்சு அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த மாதிரியான பயிர் வளர்க்குறீங்க, இப்போ நெல் போட போகிறீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரியான வாட்டர் வந்து நமக்கு வேணும், அந்த நெல் வந்து எந்த வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணால் அது வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாது அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து யூனிட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் டெஸ்ட் எடுக்கிறத டிபெண்ட் பண்ணியே நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஸோ வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வைஸ் எல்லா வாட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் ஆகிற வாட்டர் எல்லாமே ஆர்ஓ வாட்டர்லேருந்து வர்ற வேஸ்டேஜ் வாட்டர் தான். இது பயிருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து வேறு டைப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த இதை வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுடைய ஆர்ஓ வாட்டர்லேருந்து வர்ற வேஸ்டேஜ் வாட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து அப்புறம் இந்த மக்காச்சோளம் வந்து பயிரிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விவசாயம் பற்றி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாண்ட் ஃபில்டர்லேருந்து வர்ற வாட்டரையோ இல்லை உங்களுடைய போர் வாட்டர் வேறு கண்டிஷனில் இருந்துச்சுனாலுமே நம்ம சரி பண்ணி இந்த மாதிரியானது யூஸ் பண்ணிக்கலாம். வாழை மரத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ வாழை, தென்னைலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து நம்ம தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் வந்து நமக்கு இந்த பில்டிங்கில் இருக்குது. ஸோ இதுலேருந்து வேஸ்டேஜ் வாட்டரை நம்ம கனெக்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி சொட்டு நீர் பாசனத்துக்கு கொடுக்கணுனாலுமே வந்து தாராளம் கொடுக்கலாம். லைனில் வந்து ஏதாவது ஸ்கேலிங் ஆகிறதோ மற்ற எஃபெக்ட் ஆகிறதோ அதில் இருக்காது. நம்ம அதை மெயின்டைன் பண்ணுற அந்த ஸ்கேலிங்னால பிளாக்ஸ் ஆகிறது வந்துமே நமக்கு ரொம்ப வந்து அவாய்ட் ஆகும். இது போக ஆட்டு பண்ணைக்கு, கோழி பண்ணைக்கெலாம் வந்து நம்ம அவங்க அந்த இது ஃபீட் பண்ணுறது, வாட்டர் ஃபீட் பண்ணுறதுக்கு டியூப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரியான வாட்டர் கொடுக்கும்போது அதில் வர்ற பிளாக்ஸுமே வந்து நமக்கு அவாய்ட் ஆகும். பில்டிங் வர்றதுக்கு முன்னாடி வந்து எம்டி லேண்டாக இருந்திருக்கு. இதுவும் விவசாய நிலமாக தான் இருந்திருக்கு. ஸோ கஸ்டமர் ஒரு சின்ன வீட்டில் இருந்திருக்காங்க. இது வந்து அவங்களோட கனவு இல்லம்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அவங்க நிறையா விதமான இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேருந்து ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ்னு சொல்லி நிறையா வந்து எஸ்எஸ் ஒர்க்ஸ் வந்து உள்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட்னஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வாட்டரோட டிடிஎஸ்மே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் சாஃப்ட்னர் பிளான் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஆனால் இங்கே வந்து வாட்டர் சாஃப்ட்னரை காட்டிலும் அவங்களுக்கு வந்து ஆர்ஓ பிளான்ட் வந்து சூட்டபுளாக இருந்தனால ஆர்ஓ பிளான்ட் வந்து இங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மெம்பர்ஸோட யூசேஜை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்கோம். வாட்டர் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய சைட்டில் வாட்டர் டெஸ்டிங் ரிப்போர்ட் படி
உங்களுக்கு டிடிஎஸ் கண்டென்ட்டோ, கண்டக்டிவிட்டியோ, இல்ல டோட்டல் ஹார்ட்னஸ் வந்து கால்சியம் மெக்னீசியம் லெவல் எவ்வளோ இருக்கு? சிலிக்கான் எவ்வளோ இருக்கு? வாட்டர் வந்து உங்களுக்கு கரெக்டான முறையில தான் வருதா? இல்ல டஸ்ட் மாரி வருதா? ஸ்மெல் வருதா? வாட்டர்ல கலர் வருதா? இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம யூனிட் வந்து சஜெஸ்ட் பண்றோம். ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே நம்ம இன்ஸ்டால் பண்ற மூலியமா, நம்ம வீட்ல வந்து ஆரம்பத்திலேயே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்க டே பை டே யூஸ் பண்ணும்போது ஒரு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, பில்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொருள் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம இந்த மாரியான யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூனிட் வந்து எதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்? வாட்டர் சாஃப்ட்னர்ஸா இருக்கட்டும், ஆர்ஓ பிளான்ட்ஸா இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவல் பில்டிங்க்கு, நியூ பில்டிங்க்கு எதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்டின்னா, நான் பழைய வீடியோலயே உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு வீடு நம்ம பில்ட் பண்றதுக்கு முன்னாடி, நம்மளோட வாட்டர்ல வர கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஸோ அத பேஸ் பண்ணி, அதுல என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்றத பார்த்துட்டு, அத மெஷர் பண்ணி நம்ம வந்து யூனிட்ஸ வந்து நம்ம சஜெஸ்ட் பண்றோம். உங்களுக்கு வந்து இந்த நீட் இருக்கு அப்டின்னா, கஸ்டமர் சைட்லேருந்து என்ன பண்ணணும்? ஸோ எங்க சைட்லேருந்து நாங்க என்ன வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்டின்றத வந்து நீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே நாங்க வந்து பிளான் வந்து சொல்லிருவோம். டைரக்ட் போர் இருக்கு, சம்ப் கட்டணுமா? இல்ல வந்து நீங்க வேற வேற வாட்டர் வெல் வாட்டர் எடுத்து யூஸ் பண்ண போறீங்களா? அப்படின்றத பேஸ் பண்ணி, உங்க வாட்டர் என்ன மாரியான பர்ப்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்க? அத பொறுத்து நாங்க வந்து சஜெஸ்ட் பண்ணுவோம். டேங்க்லேருந்து நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கு பதிலா, ஒரு சம்ப்லேருந்து நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா, யூனிட்டோட மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு மைக்ரான் சாண்ட் டெபாசிட் ஆகுறதுமே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து அவாய்ட் ஆயிரும். சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லயே நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த சம்ப்ல இருக்கிற மோட்டர வந்து நம்ம டியூவல் யூஸா வச்சிருக்கோம். ஸோ அந்த சம்ப் மோட்டர் வந்து டைரக்ட்டா அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கும், நம்முடைய யூனிட்டுக்கும் யூஸ் பண்ற மாரி நம்ம கனெக்ஷன் குடுத்துருக்கோம். ஸோ நீங்க வந்து இங்க பவர் பாயிண்ட் வந்து 2 போல் எம்சிபி வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதிலிருந்து ஈபி லைன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். வாட்டர வந்து டைரக்ட்டா அவங்க வந்து விவசாய நிலத்துக்கு குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வாட்டர்ல பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சால்ட்ஸ் இருந்தது. கண்டக்டிவிட்டியுமே அதிகமா இருந்தனால, நாங்க இந்த ஆர்ஓ யூனிட் யூஸ் பண்ணி, இதிலிருந்து வர்ற வாட்டர வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்றோம். ஸோ விவசாயத்துக்கு யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து டைரக்ட் போர்லேருந்து குடுக்காம, நம்ம ஒரு சம்ப் குடுத்துட்டு, சம்ப்லேருந்து எடுக்கும்போது, ஸோ மைக்ரோ பார்ட்டிகல்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம சம்ப்லயே வந்து அரெஸ்ட் ஆயிருது. நீங்க அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். எவ்வளோ சாண்ட் வந்து அதில டெபாசிட் ஆகுது அப்படின்றத. சாண்ட் ஃபில்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சாண்ட் ஃபில்டர் வந்து என்னன்னா, மீடியா பேக் வந்து உள்ள யூனிட் குடுத்துருக்கோம். ஸோ அந்த வாட்டர்ல நமக்கு என்ன கன்டென்ட் இருக்குறத பொறுத்து, உள்ள கார்பன் அண்ட் MnO2, வெப்பல் சைலெக்ஸ் மீடியா வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வாட்டர் வந்து டிராவல் ஆயிட்டு, நம்ம யூனிட்டுக்கு வந்து போகுது. ஸோ இந்த யூனிட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க சைட்ல இருந்து இன்சுலேஷன் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த அசெம்பிளிங் ஒர்க் வந்து மேக்ஸ் ஆஃப் வந்து எங்களுடைய ஃபேக்ட்ரியிலே வந்து நம்ம பண்ணிருவோம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த ஸ்கிட் வந்து இது எல்லாமே வந்து பில்ட் ஆறதுக்கு வந்து ஒரு ஸ்கிட் வந்து குடுத்துருக்கோம். ஸோ இதிலேயே வந்து இந்த யூனிட்டோட செட்டப் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜா வந்து செட் ஆயிரும். ஸோ இத வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம். ஸோ சாண்ட் மீடியா மத்த பைப்லைன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இன்சுலேஷன் வந்து சைட் ஒர்க்ல வந்து நம்ம பண்றோம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2 டேஸ்லயே வந்து கம்ப்ளீட்டா இன்சுலேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிரும். இந்த லைன்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா, இன் அண்ட் அவுட் வந்து நம்ம சிபிவிசில ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிபிவிசிலயும் பண்ணலாம், நம்ம யூபிவிசிலயும் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம இந்த மாரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிவரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மைக்ரான் ஃபில்டர்ஸ்ல டிராவல் ஆயிட்டு, ஹை பிரஷர் பம்ப் வழியா உங்களுக்கு ஆஸ் யூசுவலா ஆரோ மெம்பரேனுக்கு வந்து டிராவல் ஆகுது. ஸோ இதிலேயே உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து வேஸ்டேஜ் போகுது, எவ்வளோ புரொடக்ஷன் வருதுன்றதையும் நம்ம பார்த்துரலாம். லிட்டர் பெர் ஹவர்லயும் காமிக்கும், லிட்டர் பெர் மினிட்லயும் பார்க்கலாம். எல்பிஎஸ், ஹெச்பிஎஸ் ஸ்விட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரா வாட்டர் பம்பு உங்களுக்கு லோ ப்ரெஷர்ல ரன் ஆகுது. வாட்டர் வந்து வரலைனாலும் பிளான்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரும். அதே மாரி ஹெவி பிரஷர்ல ரன் ஆகுது. கேஜி வந்து அதிகமா ரன் ஆகுதுனாலுமே யூனிட் வந்து கட் ஆஃப் ஆயிரும். அந்த மாரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ்ட்ரோ பேனல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதிலேயே வந்து உங்களுக்கு பிளான்ட் எவ்வளோ ஹார்ஸ் ரன் ஆயிருக்கு, எதனால பிளான்ட் ஆஃப் ஆயிருக்கு, ரா வாட்டர்ல தண்ணி இல்லாதனால ஆஃப் ஆயிருக்கா, புரொடக்ஷன் ஃபுல் ஆயிட்டனால ஆஃப் ஆயிருக்கா அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிரும். எவ்வளோ டிடிஎஸ் வருது, ரா வாட்டர் பம்ப் எத்தனை ஆம்ப் ரன் ஆகுது, ஹை பிரஷர் பம்ப் எவ்வளோ ஆம்ப் ரன் ஆகுதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேனலை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஹெவி வோல்டேஜா வந்தாலுமே வந்து பேனல் கட் ஆஃப் பண்ணிரும். ஓவர் வோல்டேஜா வருதுன்னு காமிச்சிரும். வோல்டேஜ் கம்மியா வந்தாலுமே வோல்டேஜ் வந்து லோ வோல்டேஜா வருதுன்றதையும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிரும். ஸோ இந்த பேனலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ இந்த பேனல்ல வந்து மேனுவலாவும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காவும் பண்ணிக்கலாம், மேனுவலாவும் பண்ணிக்கலாம். இப்போ சாண்ட் ஃபில்டர் வந்து நம்ம இங்க வந்து மேனுவலா குடுத்துருக்கோம். பட் யூனிட் வந்து ஆட்டோமேஷனா குடுத்துருக்கோம். ஸோ இந்த செட்டப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்றோம். ஸோ இந்த யூனிட்டோட பேக் வாஷ் ரின்ஸுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் அப்படின்னா, அதுக்குமே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வால்வுமே இருக்கு. மல்டிபுட் வால்வு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு. அதுவும் நம்ம வீடியோல வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்து குடுத்துருக்கோம். ஸோ இந்த யூனிட்ல செட் பண்ணியிருக்கிறது வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஆரோ பிளான்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து ஒரு 2 கான்செப்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, போர்லேருந்து வர்ற வாட்டர வந்து ஆர்ஓக்கு வந்து நாங்க ப்ராசஸ் பண்றோம். ஸோ வெல் வாட்டர்லேருந்து வர்றத வந்து
நம்ம சாண்ட் ஃபில்டரில் கொடுத்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி போர்லேருந்து வர்ற வேஸ்டேஜ் வாட்டருமே வந்து நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூபத்துலையுமே நம்ம டைரெக்டாக அந்த வெல் வாட்டரை நம்ம நிலத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறனால அது வந்து அதோட ஈல்டு வந்து இன்னும் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்குன்றது வந்து கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காக இங்கே வந்து இந்த செட்டப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்.